ஒரு சிறிய அமைதியான கிராமத்தில் யாமிகா என்ற புத்திசாலி சிறுமி தனது அம்மா அப்பாவுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாள். அவளுக்கு புதியவற்றை கண்டறிவதும் சாகசங்களை அனுபவிப்பதும் மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் காலை பள்ளிக்கு செல்லும் வழியில் யாமிகா ஒரு பெரிய பழமையான மரத்தின் பின்னால் ஒளிந்து இருந்த ஒரு மர்ம குகையை கவனித்தாள். ஆச்சரியத்தில் மூழ்கிய அவள் தைரியத்துடன் அந்த குகைக்குள் நுழைய முடிவு செய்தாள். தனது பையில் இருந்த லைட்டை எடுத்துக்கொண்டு அந்த இருண்ட குழிக்குள் மெதுவாக சென்று கொண்டாள். அந்த குகை ஒரு கனவுலகை போலவே இருந்தது. சுவர்கள் மினுமினுத்து சுடர்ந்தன, கற்கள் பளபளவென வெளிச்சமிட்டன. மேலும் சிறிய பூனைகளைப் போல் காணப்படும் இதுவரை யாரும் காணாத உயிரினங்கள் அங்கிருந்தன. குகையின் முடிவில் ஒரு பழைய மரப்பெட்டி அவளது கவனத்தை ஈர்த்தது. அவள் அதை திறந்து பார்த்தாள். அதற்குள் ஒரு பழமையான நூலும் ஒரு மர்மமான ஓவியமும் இருந்தன. நூலில் தொன்மையான ஒரு வனத்தின் வரலாறும் அதில் மறைந்திருக்கும் புதையல்கள் பற்றியும் விளக்கப்பட்டிருந்தது. அந்த நூலை யாமிகா பள்ளிக்கு கொண்டு வந்து தனது ஆசிரியரிடம் கொடுத்தாள். ஆசிரியர் பெருமிதத்துடன் அதை அருங்காட்சியகத்திற்கு அனுப்பினார்கள். அதன் பிறகு யாமிகா கிராமத்தில் தைரியமான, ஆர்வமிக்க, சாகச விழிப்புணர்வு கொண்ட சிறுமியாக அனைவராலும் புகழப்பட்டது. இந்த கதை ஆர்வமும் தைரியமும் கொண்ட பிள்ளைகள் புதிய உலகங்களை தேட முடியும் என்பதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது போல கதைகளை கேட்பதற்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.